வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ரீலங்கா டைப்பில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுட்டு அதுக்குள்ளே 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி அதை தனியாக கொஞ்சம் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி நம்மளுக்கு கரெக்டாக அந்த பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயிலெலாம் வேணாம், இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேணாம், வெந்தால் போதும். அதனால் அதை மூடி வச்சு கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துகிட்டேன். அதே எண்ணெயில் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி திருவி போட்டுக்கினேன். அது கூட வெங்காயமும் இடித்து போட்டுக்கினேன். சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். பூண்டும் இடித்து போட்டுக்கினேன். கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அதையும் இடித்து போட்டுக்கணும். எல்லாமே இடித்து போட்டால் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாமே இடித்து போட்டுக்கோங்க. இதை நல்லா சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கணும், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிட்டு அது கூட உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. அது எண்ணெய் பிரிஞ்ச உடனே சோம்புத்தூளும் மிளகவும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டு இதில் காரம் வரைக்கும். அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்ச உடனே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கும்போது கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு எடுத்தால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லெமன் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.